இது என்ன இஷ்யூ அப்படின்னா, மானாமதுரையில 2 பேர் இந்த ஜாதி கலவரம், மேல் ஜாதி கீழ் ஜாதி இந்த ஒரு பிரச்சனையால என்ன ஆயிருக்கு அப்படின்னா 2 பேர் அருவாளால வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேர் ஆகாஷ், குணா. அவங்க 2 பேரையும் போலீஸ் இப்ப கைது பண்ணிருக்காங்க. அதுல ஆகாஷ் தப்பிச்சு ஓடும் போது அவரோட கால் முறிவு ஏற்பட்டு அவரை மருத்துவமனையில அட்மிட் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்ப அவர் திடீர்னு இறந்து போயிட்டாரு. எப்படி இறந்து போனாரு? ட்ரீட்மெண்ட்ல இருந்த ஒருத்தர் எப்படி இறந்து போக முடியும்? கண்டிப்பா இவரை போலீஸ் தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உறவினர்கள் இப்ப போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கான நீதி கிடைக்கணும், அது மட்டும் இல்லாம 5 லட்சம் அபராதமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தினர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, அஜித் கொலை வழக்குக்கு ஆதரவா பேசின யாருமே ஆகாஷ் கொலை வழக்குக்கு பேசல. ஆகாஷ் கொலை வழக்குக்கு பேசுறவங்க யாருமே அஜித் கொலை வழக்குக்கு பேசல. எதுக்காக இந்த வேறுபாடு? ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதி. நீ ஏன் சாதியா, நான் உன்னை சப்போர்ட் பண்ணுவேன், நீ என் ஜாதி இல்லையா, நான் எதுக்கு உன்னை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த சாதிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு இவங்க எவ்வளவு கேவலமான ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா?